ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 20ஆம் தேதி வைகாசி 6ஆம் நாள் புதன்கிழமை அன்று சதுர்த்தி விரதமானது வருகிறது. பொதுவாகவே சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் விநாயக பெருமானுக்கு ஏற்ற நாளாகவும் விநாயக வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவுமே நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த நாள் பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே நாம் பார்க்கலாம். இந்த சதுர்த்தி விரதம் அன்று சதுர்த்தி வழிபாடுகளை செய்து நீங்கள் விரதம் இருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. பொதுவாகவே சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாகவே இந்த நாளை நம்ம பார்க்கலாம். ஸோ சங்கடங்களை தீர்ப்பதோடு விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாகவே இந்த வளர்பிறை சதுர்த்தியை நாம் பார்க்கலாம். இந்த வளர்பிறை சதுர்த்தி விரதம் அன்று நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத நிறைய மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக பெண்மணிகளுக்கு இந்த ஒரு மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா தாழி பாக்கியம் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பெண்மணிகளுக்கு தெரியவில்லைங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிந்தால் சதுர்த்தி விரதம் என்று விரதங்களை நீங்கள் கடைபிடிக்கலாம். சதுர்த்தி திதியானது பார்த்தீங்கன்னா 16 திதிகளில் 4வது திதியாக வரக்கூடிய ஒரு நாளாகவே நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு திதி நட்சத்திரம் கிழமை உகந்தது. அப்படி விநாயக பெருமானுக்குரிய திதியாகவே சதுர்த்தியும் கிழமைகளில் புதன்கிழமையுமே நம்ம சொல்லலாங்க. விநாயக பெருமான் மிகவும் எளிமையான தெய்வம் என்பதால் அவரை எப்போது வேண்டுமானாலும் நம்ம வழிபாடு செய்யலாம். தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு எளிதில் அருள் செய்வதற்காகவோ ஆற்றங்கரை, குளக்கரை, அரசு மரத்தடி போன்ற இடங்களில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் செய்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. விநாயகரை அவருக்குரிய சதுர்த்தி திதியில நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகி நன்மைகள் நிறைவேறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால உங்களுடைய விருப்பங்கள் கூட நிறைவேறும். அதுபோலவே திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில், வேலை என விநாயகரிடம் என்ன கோரிக்கை முன்வைத்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. விநாயகர் கவலைகளை போக்கி முன்பிறவி பாவங்கள் ஆகியவற்றை நீக்கி மகிழ்ச்சியை தரக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ கவலை இருந்தாலுமே விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட்ட உடனே நம்மளுடைய கவலைகள் தீர்ந்து போகும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த சதுர்த்தி விரதம் எதற்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு முதல் கடவுளாக போற்றப்படும் விநாயகருக்கு உரிய வழிபாட்டு நாளாகவே சதுர்த்தி திதியை சொல்லப்படுது. விநாயகர் என்ற சொல்லுக்கு தனக்கு மேலே வேறொரு தலைவன் இல்லாதவன் என்று பொருள். விக்னங்களுக்கு அதிபதியான இவர் நாம் தொடங்கும் சுப காரியங்கள் அனைத்துமே இடையூறு ஏற்படாமல் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலுமே முதல்ல நம்ம வழிபாடு செய்யக்கூடிய கடவுளாக விநாயக பெருமான் கண்டிப்பா இருப்பாருங்க. அதாவது தெய்வத்திற்கே முழு முதல் கடவுளாக விநாயக பெருமான் கண்டிப்பா இருக்கிறார். ஸோ இதனால் எந்த காரியம் நீங்க செய்தாலுமே விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாங்க. விநாயகரை வழிபடுவதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் சதுர்த்தி விரதம் மிகவும் சிறப்பானதாகவே சொல்லப்படுது. சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டு வந்தீங்கன்னா கஷ்டங்களை நீக்கி பக்தர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அதுவும் வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி என 2 மாதத்திற்கு, அதாவது மாதத்திற்கு 2 முறை சதுர்த்தி வருவது உண்டுங்க. இவற்றில் தேய்பிறை சதுர்த்தியை சங்கடகரா சதுர்த்தி என்று சொல்வோம். பொதுவாகவே எந்த சதுர்த்தியில விரதம் இருந்தாலும் விநாயகருடைய முழு அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சதுர்த்தி விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதுர்த்தி அன்று காலையில் இழந்து நீராடி விநாயகர் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்து நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு பிடித்தமான அருகம்புல், வெள்ளேருக்கு ஆகியவற்றை மாலையாக தொடுத்து நீங்கள் விநாயகருக்கு சாட்சி வழிபடலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக நாவல் பழம், கொய்யா, பேரிக்கை, குழுக்கத்தை, சுண்டல் ஆகியவற்றை விநாயகருக்கு வைத்து நீங்கள் படைக்கலாம். இது எதுவுமே முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா பால், பழம், அவல், பொரி, சர்க்கரை போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைத்து கூட நீங்கள் படைக்கலாம். ஸோ உங்களால் முடிந்தால் இந்த மாதிரி பல வகைகளை படைக்கலாம். உங்களால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்க பாலை வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதுபோலவே விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டுமே இரவு உணவாக உட்கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அன்றைய நாள் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு எந்த பொருளை நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கிறீங்களோ அந்த உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
நாள் முழுவதுமே விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை உணவாக எடுத்துக்கொண்டு விரதங்களை கடைபிடிக்கலாம். இந்த சதுர்த்தி அன்று பூஜை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான முறை இருக்குங்க. ஸோ இந்த முறையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பூஜை அறையில் மாலை 6 மணிக்கு பிறகு அருகம்புல்லையும் பூக்களையும் கொண்டு விநாயகரின் திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடலாம். வலது கையில் சிறிதளவு அருகம்புல் மற்றும் ₹1 நாணயம் இரண்டையுமே ஒன்றாக வைத்து இறுக மூடிக்கொள்ளுங்கள். அதன் பிறகு விநாயகரை மனதார நினைத்து கொண்டு வாழ்வில் எல்லா வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் ஊற்றெடுத்து பருகி கொண்டே செல்ல வேண்டும் என்று மனதார நீங்க வேண்டிக் கொள்ளலாங்க. மன நிறைவோடு சந்தோஷமாக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் என்ன தேவையோ அனைத்தையுமே நீங்க விநாயகரிடம் கண்டிப்பா கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக விரதங்களை செய்து இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம். ஸோ அன்று சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் இருக்குங்க. இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி என்ற மந்திரத்தை நீங்கள் 108 முறை உச்சரித்து விட்டு அதன் பின்பு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அருகம்புல்லை விநாயகருடைய பாதங்கள் வைத்து விடலாங்க. நிறைவாக தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். முடிந்தால் இந்த பூஜையை முடித்து வைத்து அந்த ₹1 நாணயத்தை கொண்டு போய் விநாயகர் கோவில் உண்டியலில் நீங்கள் போடலாங்க. முடியாதவர்கள் நீங்கள் எப்போதும் கோவிலுக்கு செல்கிறீங்களோ அப்போது அந்த ₹1 நாணயத்தை விநாயகருடைய உண்டியலில் நிச்சயமாக நீங்கள் போட்டு விடலாங்க. இந்த சதுர்த்தி விரதம் இருந்தால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரியான நன்மைகள் வாழ்வில் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதுர்த்தியில் விரதம் இருந்து பூஜை மற்றும் வழிபாடு செய்தால் 1 வருடம் இருந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. இதனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு எந்த விரதம் இருந்து வந்தீங்கன்னா திருமணம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்குங்க. குழந்தைகளுடைய கல்வியில சிறந்து விளங்குவதற்கு எந்த விரதம் ஏற்ற விரதமாகவே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நேயர்களுக்கு வருமானம் இதனால பெருகுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கிடும். தம்பதிகளுக்குள் ஏற்படக்கூடிய பிற வினைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த நாளில் விநாயகர் பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா வளமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதமான மாற்றங்கள், நிறைய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லலாம். ஸோ உங்களால் முடிந்தால் மே 20ஆம் தேதி அன்று வரக்கூடிய சதுர்த்தி விரத நாளில் நீங்கள் விரதங்களை கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சதுர்த்தி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.